இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தைகள் என்ற இந்த யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும், குடும்பத்திலும், சபையின் வாழ்க்கையிலும், பட்டணத்திலும், தேசத்திலும் நாம் ஆரோக்கியமாய், சந்தோஷமாய், சமாதானமாய் இருக்க விடாமல் பிசாசு எப்பொழுதும் நமக்கு சேதம் விளைவிக்கும்படியாக போராடி கொண்டே இருக்கிறவனாயிருக்கிறான். நம்மை பெற்ற தாயும் தகப்பனை கூட நமக்கு விரோதமாய் மாற்றிவிடுவான். சகோதரர்கள் நம்மை பகைத்து விரட்டும்படியான சூழ்நிலைகளை உருவாக்குவான். ஊர் மக்கள் நம்மை பழித்து எப்பொழுதும் கலகம் பண்ணி நமக்கு விரோதமாகவே எதிர்க்கிறவர்களாய் மாற்றுவான். கலங்காதிருங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம், அதில் எப்தா என்ற ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். கேலேயாத் என்பவருக்கு அவன் மகனாக பிறந்திருந்தான். ஆனால் அவனுடைய தாயோ பரஸ்திரீ என்று அழைக்கப்பட்டாள், அதாவது வேசி என்று அழைக்கப்பட்டாள். இவனுடைய தகப்பனாகிய கீலேயாத்துக்கு ஏற்கனவே மனைவி குமாரர்கள் இருந்தார்கள். அந்த குமாரர்கள் வளர்ந்து வரும்போது அவர்கள் எப்தாவை நோக்கி சொல்வார்கள், நீ பரஸ்திரீயின் மகன், எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் உனக்கு இல்லை என்று அடிக்கடி அவனை துன்பப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அவன் தகாத அவலட்சணமான உறவில் பிறந்தவனானபடினால் அவனை நிராகரித்து வந்தார்கள். வாழ்வில் வேதனை அனுபவித்து பரஸ்திரீ மகன் என்று அநேகரால் அவமானங்களையும் நாள்தோறும் சந்தித்து கொண்டிருந்தான். ஆகவே ஒரு நாள் அவன் தோப் என்ற தேசத்திற்கு ஓடிப்போனான். உங்களுக்கும் விரோதமாய் பேசி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி உங்களை அசிங்கப்படுத்தும் ஜனங்களின் மத்தியில் கூனி குறுகி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தன் குறைகளை ஒப்பாரி வைத்து அழ அவனுக்கென்று மனிதர்கள் யாருமே இல்லை. ஆனால் நல்லது கெட்டதை போய் கொட்டி தீர்க்க ஒரு தேவனை மட்டும் அறிந்திருந்தான். அவரை சந்திப்பதற்கென்று ஒரு இடத்தையும் அவன் வைத்திருந்தான். அந்த இடத்தின் பெயர் மிஸ்பா. மிஸ்பா என்றால் கிரேக்க பதத்தின் அர்த்தத்தில் காவல் கோபுரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பிறப்பில் வந்த பாவக்கரைகளை நீக்க மிஸ்பாவுக்கு அவன் சென்று அழுது கண்ணீர் விட்டு தேவனிடம் தன் வேதனைகளை கொட்டி கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அம்மோன் புத்திரர் என்ற பகைஞர்கள் கேலேயாத்தினுடைய இருக்கிற அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மேல் யுத்தம் பண்ணும்படி வந்தார்கள். கீலேயாத்தின் மூப்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்தாவை தேடிக்கொண்டு தோப் என்ற தேசத்திற்கு வந்து, நீ எங்கள் சேனாதிபதியாக இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி எங்களை தப்புவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். எப்தா இப்பொழுது கேட்டான், என்னை பகைத்து தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்து விட்டு நீங்களா இப்பொழுது ஆபத்து வந்ததும் என்னிடத்தில் வருகிறீர்கள் என்றான். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நீதான் எங்கள் தலைவனாய் இருக்க வேண்டும். நாங்கள் எங்கள் வார்த்தையின் படியே உமக்கு செய்வோம். தவறினால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பார் என்று உறுதியளிக்கிறார்கள். நிராகரித்தவர்களே வந்து தங்களுக்கு தலைவனாய் இருக்க வேண்டும் என்று கேட்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது இவன் ஆராதித்த, இவன் வணங்கி கொண்ட, இவன் வேண்டுதல் ஏறெடுத்த தேவன்தான். அப்படிப்பட்ட மாற்றத்தை நம் வாழ்க்கையிலும் அந்த தெய்வம் செய்வார். ஆனால் அந்த ஆண்டவரை சந்திக்க ஒரு இடம் உங்களுக்கு வேண்டும். அது உங்கள் ஹாலாக இருக்கலாம், பெட்ரூமாக இருக்கலாம், அது உங்கள் சபையாக இருக்கலாம், ஒரு மலைப்பகுதியாக கூட இருக்கலாம், காடாக இருக்கலாம், குகையாக இருக்கலாம். சிலருக்கு பாத்ரூமே கூட மிஸ்பாவை போல் பயன்படுவது உண்டு. தேவனிடம் உங்கள் வேதனைகளை, பாரங்களை பகிர்ந்து கொள்ளுகிற அந்த இடம் பேர் தான் மிஸ்பா. மனிதர்களிடம் மட்டும் போக வேண்டாம். தேவனை விட மேலான மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அப்படியே நீங்கள் மனிதர்களிடம் பிரச்சனையை சொன்னாலும் அவர்கள் சுய லாபத்திற்காக உங்களுடைய விஷயங்களை பயன்படுத்தி கொள்வார்கள். கைவிடப்பட்டவர்களின் காவல் கோபுரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அனாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளின் தேவனாய் அவர் இருக்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம் இருதயத்தை கிழித்து தேவ சமூகத்தில் ஊற்றுவிட்டால் நம் அங்கலாய்ப்பு, தவிப்பு, அலைச்சல்கள், குமுறல்கள் அனைத்துக்கும் அவர் ஒரு பதிலை சொல்வார்.
இந்த நேரத்தில் இஸ்ரவேல் மேல் அம்மோன் புத்திரர் என்று சொல்லப்படுகிற அந்நிய தேசத்தார் யுத்தம் பண்ண அவர்களை ஏவி விட்டதும் இந்த எப்தா விண்ணப்பித்த தேவன் அந்த சூழ்நிலையை உருவாக்கி எப்தாவை அவர்களுக்கு முன்னதாக உயர்த்த தேவன் திட்டமிட்டார். அதே போல நம்மையும் உயர்த்தும்படியாகத்தான், நம் சத்துருக்கள் நமக்கு எதிராக வருகிறார்கள், நம்மை உயர்த்தும்படியாகத்தான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதே போல் நம் பரம்பரை குடும்ப பாவ கரைகளை நம்மேலிருந்து போக்கி நம்மை மறுரூபமாக்கி நம்மை உயர்த்தும் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்த அவர் திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு மிஸ்பா என்ற ஒரு இடம் உங்களுக்கு தேவை. இன்றே உங்கள் மிஸ்பாவை பிரத்தியேகப்படுத்தி அதே இடத்தில் அன்றாடம் ஜெபிக்க நீங்கள் பழகுவீர்களானால் அதை தேவன் பலிபீடமாக மாற்றுவார். அது உங்கள் ஜெப நேரம், ஜெபத்தினுடைய ஆழம், ஜெபத்தினுடைய வல்லமை, உங்கள் ஜெபத்தினுடைய உண்மைத்தன்மை, இவைகளை பொறுத்து தேவன் உங்களையும் என்னையும் வேறுபடுத்தி வித்தியாசமான நிலையில் ஆசீர்வதிக்க வழிவகுக்கும். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் பெற்ற தாயும் எங்கள் தந்தைக்கும் மேலானவரே, நீர் கிரியைகளில் மகத்துவமானவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய வழிகள் வேறு, உம்முடைய வழிகள் வேறு. எங்களுடைய சிந்தனைகள் வேறு, உம்முடைய சிந்தனை வேறு. எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையும் எங்களுக்கு சாதகமாய் மாற்ற உம்மால் கூடும் கர்த்தாவே. எங்களை கழுவி சுத்திகரித்து புது மனிதர்களாய் மாற்றும் வல்லமை உம்மிடத்தில் உண்டு கர்த்தாவே. புதிய சூழ்நிலைக்கும் புதிய ஆசீர்வாதத்திற்கும் எங்களை தகுதி உள்ளவர்களாய் மறுரூபமாக்கும் அந்த மிஸ்பாவை நாங்கள் பிரத்யேகமாக எங்களுக்கென்று இந்த நாளிலே தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தரை நோக்கி மன்றாடுகிற அந்த இடம் எங்கள் வாழ்க்கையில் தேவை கர்த்தாவே. அந்த மிஸ்பாவில் நாங்கள் ஜெபிக்கும்போது நீர் எங்களை காக்க கடந்து வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் சத்துருக்களோடு நீர் வழக்காட தேவன் எங்களுக்காக எழும்பி நிற்கும் இடமாக அந்த மிஸ்பா இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை விடுதலை தருவீர் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மிஸ்பா எங்கள் வாழ்க்கையில் இன்றே நாங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். ஆகவே இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.